அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மனிதர்களுக்கும் மனிதனாக பிறந்துட்டா சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டும், நம்ம தனியாக அதாவது தனக்குன்னு ஒரு வீடு கட்டி நம்ம இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். அதை அடிப்படையை தான் சொல்ல போகிறேன். முழுக்க முழுக்க இந்த வீடு கட்டுறதுக்கு மிக முக்கியமான அமைப்பு எது பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் தான். அது அடிப்படையிலேயே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை தர உயரும். அவங்க எந்த வீடை கட்டி இருக்கணும்னோ அதுதான் முடிவு செய்யும். இப்போ அந்த 4ஆம் பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எந்தெந்த அமைப்பில் வீடுகள் அமையும், அவங்களுடைய வாழ்க்கை எந்த அடிப்படையில் சிறப்பாக இருக்கோ, நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்களா, அதை அடிப்படையில் சொல்கிற கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்கள் ஜாதக கட்டத்திலோ உங்கள் பிள்ளைகள் ஜாதக கட்டத்திலோ எந்த கிரகம் லக்னத்திலிருந்து 4ஆவது கட்டத்தில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு தோஷங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தோஷங்களை முறையான முறையில் கோயிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா தோஷங்கள் நீங்கிடும், சிறப்பான பலன் கிடைக்கும். இப்போ சொல்கிற நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜனத ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் சூரியன் அமைந்திருந்தால் மத்திய காலத்துக்கு பின்பே வீடு வாசல் நன்கு அமையும். அதாவது 40 வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு வீடு கட்டுற பாக்கியமே கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. பெற்றோர்கள் மீது எப்போதுமே அவங்க மேலே வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் அங்கத்தினரின் ஒத்துழைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கு எத்தகைய வீடு அமைய பெற்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது லேசான பாதிப்புகள் வரும். இப்போ லக்கணத்து 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்படுங்க. இப்போ லக்கணத்துக்கு 4இல் சந்திரன் அமைய பெற்றால் அவர்கள் எத்தகைய வீட்டில் வசித்தாலும் தங்களது சுப போகங்களை அனுபவிப்பதில் அவங்களுக்கு எந்த தடையும் வராது. ஆனால் இடம் மாறி அடிக்கடிக்கு வாழ வேண்டிய சூழ்நிலை வரும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் அமைந்திருந்தால் நல்ல வீடு மனை யோகங்கள் அவர் பெற்றிருப்பார். பெரியோர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதவராக இருப்பார். வீட்டில் குழப்பமும் கலக்கமும் ஏற்படுத்துவார். மற்றவர்களுடன் இவர்கள் அனுசரித்து செல்வது கடினம். குரு பார்வை ஏற்பட்டால் நல்ல வீடு மனை யோகம் உண்டு. கெட்ட கிரக பார்வை இவங்களுக்கு ஏற்பட்டால் கட்டப்பட்ட வீட்டில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் அமைதியும் கிடைக்காது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்கணத்துக்கு 4இல் புதன் அமைந்திருந்தால் கலை நயமிக்க வீடு வாசல் அவங்களுக்கு ஏற்படும். தன்னுடைய சொந்த சம்பாதித்தால் அவங்களுக்கு நன்மைகள் உண்டு. இயற்கையில் இவர்கள் நல்லறிவும் இயற்கையில் இவங்க நல்லறிவு நிரம்பியிருப்பார்கள் என்பதால் எப்படிப்பட்ட அமைப்புடைய வீட்டிலும் இவர்களுக்கு தங்களுடைய புத்திசாலியான அறிவால் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். லக்கணத்தின் 4இல் புதன் இருப்பது மிகவும் சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்கணத்துக்கு 4இல் குரு பகவான் அமைய பெற்றால் வயதின் மத்திய காலத்தின் மேல் அவர்கள் சிறப்பான வீடு கட்டுவார்கள். புது மனையும் வாங்குவாங்க. வயதின் இறுதி காலம் சுகமாகவும் அமைதியாகவும் இவங்களுக்கு அமையும். எத்தகைய அமைப்போடு வீடாக இருந்தாலும் இவங்களுக்கு தோஷமே இருக்காது. குலதெய்வம் இவங்களை வாழ வைக்கும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல லக்கணத்து 4ஆம் வீட்டில் சுக்கிரன் அமைந்திருந்தால் இயற்கையாகவே நல்ல வீடு வாசல் வாகனம் யோகங்கள் அமைந்துவிடும். லக்கணத்தின் 4ல் சுக்கிரன் தான் மிக மிக சிறப்பு. வாடகை வீட்டில் வசித்தால் கூட ஆடம்பரமான அழகான வீட்டில் வசிப்பார்கள். எத்தகைய அமைப்புடைய வீட்டிலும் இவர்கள் துன்பம் அடைய மாட்டார்கள். தனுசு மீனம் ஆகிய லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே 4இல் சுக்கிரன் அமைந்திருந்தாலும் நல்ல வீடு வாசல் அமைய பெற்றாலும் வீட்டில் அமைதி ஏற்படுவது கஷ்டம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் சனி இருந்தால் கல்வி கேள்விகளில் முழுமையடைய மாட்டார்கள். இவங்களுக்கு நல்ல வசதியான குடும்ப வாழ்க்கை அமையாது. ஆச்சார குறைபாடும் சனி பகவான் நல்ல ஆதித்யம் பெற்ற சுபகிரக பார்வை சேர்க்கை பெற்று அமைந்தால் மட்டுமே நல்ல வீடு நல்ல மனைவி இவங்களுக்கு அமையும். இல்லை என்றால்
மன அமைதியுடன் வாழ்க்கை இவங்க நடத்துவதே மிகவும் சிரமம். எப்பவுமே மன கஷ்டத்தோட தான் இவங்க வாழ்க்கை நடத்துவாங்க. அதே போல 4ஆம் வீட்டில் ராகு அமைய பெற்றால் நீச்ச கிரகங்கள் மத்தியில் வசிக்க வேண்டியவரலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அபிமான, அதாவது அவங்க கூட வாக்குவாதங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ளது. அடிக்கடி வீடு வாசலை மாற்ற வேண்டி வரலாம். இல்லற சுகம் பாதிப்படையணும். இருப்பினும் வீட்டில் திருப்தின்மை நிலவி இவங்களுக்கு இருக்காது. வாஸ்து சாஸ்திர வீடாக இருப்பினும் மன அமைதி இவங்களுக்கு குறைவாக இருக்கும். சிறப்பான வாழ்க்கை இவங்க அமைவது மிகவும் கடினம். லக்கணத்துக்கு 4 ராகு இருந்தால் லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது இருந்தால் பூர்வீக வீடுகளில் வசிக்க இயலாது. ஜாதகர் பிறக்கும் காலத்திலேயோ அல்லது சற்று பின்னரோ வீடு வாசல் இழப்புகள் ஏற்பட்டுவிடும். பூர்வீக சொத்துக்கள் இருப்பினும் பயன் இருக்காது. மற்றவங்க பேரில் வீட்டை அமைத்துக் கொள்வது இவங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு ஊரில் அதிகமான சொத்து இருந்தாலும் அப்பாவோ அதாவது தாத்தாவோ அங்கே இருக்க மாட்டார். ஊரை விட்டு வெளியில் குடியேறிடுவாங்க. தந்தையும் அங்கே போக முடியாது, பேரனும் அந்த ஊருக்கு போக முடியாது. அவங்க ஊரில் இருக்கிற சொத்தை மொத்தமாக விற்றுட்டு வெளியூரில் தான் வந்தாகணும். இது இயற்கையினுடைய விதி, ஜாதகத்துடைய அமைப்பு. எப்படி பார்த்தாலும் இந்த லக்கணத்துக்கு 4இல் கேது இருந்தால் அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியேறி தான் தீரணும். இப்போ 4வது லக்கணத்தில் 4வது வீட்டில் இருக்கிற நவகிரகங்களும் சொல்லிட்டா, ஒரு கிரகத்திலையும் ஒரு அமைப்புகள் இருக்குது. இல்லை சிறப்பான அமைப்பு பார்த்திங்கன்னா, மிகவும் சிறப்பு பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் தான் மிக சிறப்பு. அடுத்த அமைப்பு பார்த்திங்கன்னா குரு. அதுக்கு அடுத்த அமைப்பு பார்த்திங்கன்னா சந்திரன். இவங்க மட்டும்தான் அந்த லக்கணத்து 4 இருந்தால் மிகவும் சிறப்பு. இப்போ நான் சொன்ன சுக்கிரன் புதன் குரு சந்திரன் இவங்க 4 பேரும் சேர்ந்து இப்போ லக்கணத்துக்கு 4வது கட்டத்தில் அமைந்திருந்தாங்கன்னா அவங்க மிக மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க. பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க. ஒரு வீடு இல்லை 4 வீடு கூட கட்டுவாங்க. அந்த அமைப்பு அவங்களை தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. இது மிக மிக சிறப்பான அமைப்பு. 4ஆம் இடத்தில் எந்த கிரகம் நின்று அது வேலையை செய்தோ அதனுடைய பலன் வீடை பொறுத்து மட்டும் மிகவும் அதாவது எப்படின்னா பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் போய் கடினப்பட்டு உழைச்சிட்டு சமுதாயத்தில் எத்தனையோ பேரை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரோம். வீட்டில் வந்தால் அதாவது மன நிம்மதி இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட நம்ம வீடு நம்மளுக்கு ஜாதகட்ட அடிப்படையிலேயே அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த துன்பங்கள்லாம் போயிட்டு மனைவி பிள்ளைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. மன நிம்மதி அவங்களுக்கு ஏற்படும். இது அவங்களுக்கு ஜாதக கட்டத்தில் அமைக்கப்பட்ட வீடு. அதனால் அவங்களுக்கு அது நிம்மதியே தரும். கருத்தில் கொள்ளுங்க. மீதி சில பேரை பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னதான் அவங்களுக்கு ஒத்துழைச்சி மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் ஒத்துழைச்சிருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்குள்ள ஏதோ பறிகுத்துட்டாப்புலேயே இருப்பாங்க. ஆனால் எல்லா வசதியிலும் இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தியும் அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் ஒரு பொலிவும் முகத்தில் இருக்காது. அது முழுக்க முழுக்க அந்த வீடு இருக்காது தான். ஆனால் அப்படியாப்பட்ட அமைப்பில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் எளியும் பொடியும் போல் சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன விதிவிலக்குன்னே தெரியாது. ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க வச்சுங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க கணவன் மனைவினா, அங்கே போனால் அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க, அவ்வளோ அன்பாக பேசிப்பாங்க. பார்க்குறவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இன்னும் இவ்வளோ அந்நியமாகறாங்களே கணவன் மனைவின்னு. அது ஏற்கனவே விதி. அவங்களுடைய குணம் அதே தான், அன்பாக தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவங்களுடைய குணம் மாறிடும். அதோடைய பிரிவினையும் ஏற்படுத்திடும். இதுக்கு முழுக்க முழுக்க அந்த வீட்டுடைய கிரகநிலை தான் அமைப்பு. அந்த கிரகநிலையை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். வீடுன்னா இந்த வீடு ஒன்று இல்லை, அவங்க எந்த வீட்டில் போனாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள இதே அமைப்பு தான். அது சுபமாக இருந்தாலும் சரி, இப்போ 2வது சொன்ன வகையாக இருந்தாலும் சரி, இதுதான். இவங்கள பொறுத்து மட்டும் வெளியில் போனால் மன வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். அந்த சுகமாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை சுகமாக இருக்கும். அவங்க இவங்களா இருந்தாலும் சரி அவங்களாலும் சரி, எந்த வீட்டில் போய் இருக்கிறானுங்களோ அந்த வீட்டோட அமைப்பு
அவங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை கருத்தில் கொள்ளணும். இதுதான் உண்மை. இது நடைமுறை வாழ்க்கையில் நீங்களே பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.